ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ்ல மற்றும் ஒரு வீடியோ நான் எல்லாத்தையுமே பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் அண்ட் கம்பெனியோட ஒரு அணிவகுப்பான ஊஃபர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் பத்தி தான் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு ஊப்பரும் ஒவ்வொரு பவர்லயும் ஒவ்வொரு குவாலிட்டிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் இண்டிவிஜுவலா நான் உங்களுக்கு டெஃபைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வாட்டுக்கு பீக் பவர் இருக்கக்கூடிய ஒரு 150 × 20 mm ரெண்டு மேக்னெட் போட்ட சப்வூஃபருங்க. இது 12 இன்ச்சு. நீங்க வீட்டுக்கு சூப்பரா பயன்படுத்திக்கலாம். ஹெவி மேக்னெட், JBL வர்ற மேக்னெட்டை விட இது பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகை இது நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சில் 4 ohmsக்கான 320 வாட் பீக் பவர் இருக்கக்கூடிய சப்வூஃபருங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மேக்னெட். உங்களுக்கு வண்டிகளா இருக்கட்டும், டாடா ஏசி, பிக்கப் இந்த மாதிரி வண்டிகளுக்கு போடுறதுக்கு இந்த சப்வூஃபர் சூப்பரா இருக்கும். வீட்டுக்கும் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சில் ஸ்வீட் அண்ட் கம்பெனியோட 4 ohms அண்ட் 120 வாட்டுக்கான பீக் பவர் இருக்கக்கூடிய சப்வூஃபருங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் தேட்டர் ரூஃபர் ஃபால்ட் ஆயிடுச்சு ப்ரோ, எனக்கு அதை ஒரு மாற்றத்திற்கு என்ன ஒரு பிராண்ட் வேணும், என்ன மாதிரி என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இது நல்லா பெஸ்ட்டா அமையுங்க. குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். பெரும்பாலும் இந்த ஊஃபர் பழைய ஊஃபர் நீங்க போட்டிருந்ததை விட ரிசல்ட் சூப்பரா எடுத்து கொடுக்கும். பிகாஸ் இந்த ரிசல்ட்டுக்காகவும் நாங்க செக் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ பண்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சது. ஸோ அதுக்காக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த எஃபர்ட்டை பாதுகாத்து ஒரு நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 4 இன்ச்சுக்கான ஊஃபர் பாத்தீங்கன்னா தெரியும். ஹோம் தேட்டர் ஊஃபர்ல போட்டுக்கலாம். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க 4 இன்ச்சில் ஊஃபர் டைப்பும் இருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது 4 இன்ச்சு 60 வாட்டுக்கான பீக் பவர் இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ். இப்போ ஊஃபர் பத்தி பார்க்கலாம். ஊஃபர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது 10 இன்ச்சுக்கான ஊஃபர். இது 8 ohmsல கிடைக்குது, 100 வாட்ஸ். அதே மாதிரி 4 ohmsல இருக்குது, 100 வாட்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்லா ஹை ஃப்ரீக்வன்சிக்கான ஒரு ஆடியோ கேட்கணுமா, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரிசல்ட் உண்மையாக தத்துருவமா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊஃபர்ல 8 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ohms பற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. 120 வாட்டுக்கான பீக் பவர், ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 4 ohmல 40 வாட்டுக்கான ஊஃபர். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாகவே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 120 mmக்கான மேக்னெட். இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன், எனக்கே விரும்புகிறேன். நான் 2 வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இது ஃபுல் ரேஞ்சுக்கான ஊஃபர். இது நல்ல எனக்கு சரவுண்ட் எஃபெக்ட் நல்லா எடுத்து கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் சரவுண்டில் போட்டுக்கோங்க. மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மேக்னெட்டை விட நல்ல ஹெவியான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ், 40 வாட்ஸ், 8 ohmsக்கானது ஃபுல் ரேஞ்ச் ஊஃபர். இது பார்த்தீங்க அப்படின்னா 8 ohmsல 80 வாட்டுக்கான ஊஃபர். பாத்தீங்கன்னா தெரியும், பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஊஃபர் செலக்ட் பண்றது ஒரு விஷயம் நோட் பண்ணி ஆகணும். இந்த சைடு எட்ஜோட இந்த குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து நேக்கா பண்ணிருக்கிறாங்க. நம்ம கிட்ட இந்த பீஸ் ஸ்டாக் ரெடியா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சில் பாத்தீங்கன்னா 4 ohmல 60 வாட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4 ohmsல 40 வாட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 8 ohmsல 100 வாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு விதமான ஒரு கம்பைனா இருக்கும். நீங்க 3-way 2-way கிராஸ் ஓவர் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேக்கேஜ் ஆஃப் ஆடியோக்கும் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 4 inch டிரைவர்ஸ். இந்த 4 inchல பாத்தீங்க அப்படின்னா 8 ohms 4 ohms ரெண்டு நாமினல் கிடைக்கும். 40 வாட்ஸ்ல இருக்கும். அதுவும் 8 ohms பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ்ல இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா சின்ன மேக்னெட்டா இருந்தாலும் நல்ல ஸ்வீட்டான ஒரு ஆடியோ கிடைக்கிறதுக்கு 4 ohmsல 20 வாட்ஸும் இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஆடியோ பேக்கேஜ் பண்ணணும்னா நீங்க அவசியம் ஸ்வீட் அண்ட் கம்பெனியோட அனைத்து ஊஃபர்ஸும் ட்ரை பண்ணலாம். 3-way 2-way சப்போர்ட் பண்ணும். இது இருக்கிறதுலே ரொம்ப சின்னதா இருக்கும். ஆடியோக்கு சின்ன ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் பட்ஜெட் வைஸாகவும் சரி, குவாலிட்டி வைஸ்லையும் சரி, பல ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம். பல ப்ராடக்ட்டை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஆர்டர் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு அணிவகுப்புல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை தாராளமா கேட்டு திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ்ல வாங்கிக்கலாம். எந்த ஊரா இருந்தாலும் இன்ஸ்டன்ட் டெலிவரி கொடுக்கப்படும். பல்கி ப்ராடக்ட் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்வீட் அண்ட் கம்பெனி இவர் கஸ்டமைஸ்டு சூப்பரான ஒரு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஊஃபரோட சிஸ்டம்ஸ். தேங்க்யூ கைஸ். அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்த்து பார்க்குறோம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. பாய்.